ஹாய் ஜான்சி, எப்படி மெஷின் இல்லாம குழந்தைகளுக்கான டயப்பர் தயாரிப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொல்லக்கூடிய டயப்பர் மிஷின் இல்லாமே தயாரிச்சிடலாம். எல்லார் வீட்லயும் தையல் மிஷின் இருக்காது, அதே போல எல்லாருக்கும் துணி தைக்கவும் தெரியாது. அதே சமயத்துல ஹக்கீஸ் மாதிரி போட்டு விட்டா வெளியே யூரின் கசியாத மாதிரி இந்த நாப்கின் இருக்கும். சோ நீங்க நைட்டும் குழந்தைங்களுக்கு வேர் பண்ணலாம், வெளியே போகும்போதும் வேர் பண்ணி கூட்டிட்டு போலாம். இது குழந்தைங்களுக்கு பாடிக்கு சாஃப்டா இருக்கும், அதே சமயத்துல கம்ஃபர்டபுளா இருக்கும், நமக்கு செலவும் கம்மியாகும். இதை எப்படி கையிலேயே தயாரிக்கிறது மெஷின் இல்லாம ஈஸியா அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாம இப்போ பேப்பர் கேன்வாஸ் வச்சுதான் செய்ய போறோம். இது பேப்பர் கேன்வாஸ் அப்படின்னு நூல் கண்டெல்லாம் விற்கிற கடையில கேட்டா தருவாங்க. இது ஒரு மீட்டருடைய விலை 16 ரூபா ரீட்டைல் ரேட். இது ஒரு மீட்டர் நீங்க வாங்கிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒரு 8ல இருந்து 10 வரைக்கும் உங்க பேபியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூரின் வெளியே கசியாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்க பேபியோடைய பேண்டி சைஸ் என்னவோ அதை விட கொஞ்சம் பெருசா நீங்க ரெடி பண்ணணும். இப்ப இதை நம்ம 4 ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்படி 4ஆ மடிச்சு அந்த பேண்டியோடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்ப உங்களுக்கு வரைஞ்சிட்டு நான் காட்டுறேன். இப்ப நான் துணியை 4ஆ மடக்கி வச்சிருக்கேன். அதாவது இப்படி 2ஆ ஃபோல்டு பண்ணி திரும்பவும் இதை 2ஆ ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க டிஸ்போசபிளாவும் பண்ணிக்கலாம், நான் டிஸ்போசபிளாவும் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே எப்படின்னு சொல்லி நான் எண்டிங்ல சொல்றேன். இப்ப நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பேண்டி ஷேப்ல ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். சோ நான் ரஃபா ஒரு ஷேப் வரையறேன். நீங்க உங்க பேபியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்படி நான் வரைஞ்சிருக்கேன். இப்ப நான் இத கட் பண்றேன். ஏன்னா இதுல நம்ம அதிகமா தையல் போட போறது இல்ல. சோ யார் வேணாலும் ஈஸியா தயார் பண்ணிட முடியும். இப்ப நான் ஒரு டிஷர்ட், பழைய டிஷர்ட்டை கட் பண்ணி விரிச்சு வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா பனியன் கிளாத் துணி அப்படின்னு கேட்டீங்கன்னா கடையில தருவாங்க. அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப தின்னா இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். சோ கொஞ்சம் திக்கான பனியன் கிளாத் துணியில இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. அதுல ஒரு சைடு கம் இருக்கும், பளபளப்பான சைடு. அந்த சைடு கீழே வர்ற மாதிரி வச்சு இப்படியே நம்ம இது மேல அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணா அப்படியே ஒட்டிக்கும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அயன் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். சும்மா வச்சு அயன் பண்ணாலே போதும். பாருங்க அப்படியே ஒட்டிக்கிச்சு பாருங்க. இது வாஷ் பண்ணா கூட போகாது, நல்லா ஒட்டிக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க பேப்பர் கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க கொஞ்சம் திக்கான கேன்வாஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் பேபிக்கு சாஃப்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப திக்காவும் வாங்கக்கூடாது. கேன்வாஸ்லயே நிறைய திக்னஸ் இருக்கு. சோ அதை பார்த்து நீங்களே போய் நேரா கடையில கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான திக்னஸ்ல வாங்கிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப தின்னா இருக்கும். கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தாங்கும். இந்த அயனிங் ப்ராசஸ் நம்ம 1 டைம் தான் செய்ய போறோம், அதுக்கப்புறம் நம்ம செய்ய போறது இல்ல. இத வாஷ் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அயன் பண்ணன ஒட்டிக்கிச்சு. நல்லா ஃபுல் ஹீட் வச்சு அயன் பண்ணுங்க, அப்பதான் சீக்கிரமா ஒட்டும். ஒன்னும் ஆகாது நீங்க ஃபுல் ஹீட் வச்சாலும். அதே போல வாங்கும் போது நல்ல குவாலிட்டியா கேட்டு வாங்குங்க. கொஞ்சம் குவாலிட்டி சரியில்லை, ஓல்டு ஸ்டாக் அந்த மாதிரி இருந்தா சரியா ஒட்டாது. இப்போ நான் அயன் பண்ணிட்டு இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்றேன் அந்த கிளாத்தை. இப்ப நம்ம கட் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு, ஒட்டிக்கிச்சு பாருங்க. ஏன் நான் பனியன் கிளாத் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸ்டிச்சிங் போட வேண்டியதில்லை, நூல் நூலா பிரிஞ்சு வராது, அதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி நீங்க காட்டன் கூட யூஸ் பண்ணலாம். காட்டன் யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு அடி அடிச்சுட வேண்டியிருக்கும், இல்லைன்னா அந்த நூல் பிரிஞ்சு வரும். இதே பனியன் கிளாத் இந்த மாதிரி நிட்டடான ஃபேப்ரிக்கா இருந்தா உங்களுக்கு நூல் நூலா பிரியாது. அதனாலதான் நான் பனியன் கிளாத்னு சொன்னேன். பட் உங்க சாய்ஸ், நீங்க எந்த கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்க
இந்த மாதிரி பட்டை எலாஸ்டிக் வாங்கிக்கிங்க. இது நூல் கண்டு விற்கிற கடையிலே கிடைக்கும். இது வந்து ஒரு மீட்டரோட விலை 5 ரூபா தான். இந்த பட்டை எலாஸ்டிக்கை நீங்க இந்த சைஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த சைஸ், இந்த கார்னரும் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. வச்சு இந்த மாதிரி நம்ம 2 பீஸை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல வச்சு ஊசி நூல் போட்டு தைச்சு விட்டுறலாம். சோ நம்ம இங்க ஒரு பீஸ் தைக்க போறோம். அதே போல இந்த இடத்துல ஒரு பீஸ் தைக்க போறோம். சும்மா 2 குத்து குத்துனாலே போதும், அது நின்றுக்கும். ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆல்ரெடி ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி. சும்மா நீங்க ஊசியை வச்சு நூல் போட்டு இந்த இடத்துல தைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம 1 சைட் ஸ்டிச் பண்ணியாச்சு. நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு 2 குத்து அதிகமா குத்தி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இது கலண்டே வராது. ஸோ நீங்க ரியல் டைம் பேபிக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டெமோக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டில் பேபி கிடையாது. அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே போல நம்ம 4 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது கடைசியா இப்போ ஒரு ஸ்டெப் நம்ம பண்ண போறோம். என்னன்னா இது ரெண்டையும் எப்படி நம்ம டைப் பண்றது அப்படிங்கறதுக்கு. இது வந்து நிறைய மெத்தட்ல நீங்க செய்யலாம். நீங்க ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்ததுன்னா சும்மா நீங்க பேண்டி மாதிரி கூட போட்டு விடலாம். அல்லது நீங்க அட்ஜஸ்டபிள் டைப்ல செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். அட்ஜஸ்டபிள் டைப்ல எப்படி செய்யறது அப்படின்னா, வெல்க்ரோ வாங்கிக்கிங்க. வெல்க்ரோனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்படி ஒட்டி பிக்கிறது வாட்ச் ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப்பா தான் இருக்கும். இது ஒரு மீட்டரே 10 ரூபா தான். இதை வந்து நீங்க இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. அப்படி ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பண்ணுனா, இந்த முள்ளா இருக்கிற போர்ஷனை இது மேல வச்சு ஸ்டிச் பண்ணிருங்க. அப்பதான் பேபியோட பாடியில ஒட்டாது. சாஃப்டா இருக்கிறத நம்ம சைட்ல வச்சுக்கலாம். இதை எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கங்க ஊசி நூல் போட்டு நீங்க கழண்டு வராத மாதிரி இதை குத்தி விட்டுருங்க. இப்ப பாருங்க, நான் ஊசி நூல் போட்டு இதை குத்துறேன். ஸோ இப்படி நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடவை இப்படி ஸ்டிச்சிங் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம பேபி பிறக்கிறதுக்கு முன்னால ஃப்ரீயா இருக்கிற மாதிரி டைம்ல, அதாவது பிரெக்னண்டா இருக்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப என் சன்னுக்கு 14 வயசு ஆகுது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 14 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சிருந்தேன். நான் வந்து இதுலயே கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு வச்சிருந்தேன். பட் அது வந்து எனக்கு சீக்கிரமா காயாது. அப்படி செஞ்சு வச்சிருக்கும் போது எனக்கு காயறதுக்கு டைமிங் ஆச்சு. ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் அதுல ஆல்டர் பண்ணி சொல்லித்தரேன். 14 இயர்ஸ் பேக்கு நான் இதே போலவே பனியன் கிளாத் வச்சு செஞ்சு வச்சிருந்தேன். கொஞ்சம் மாடல் மட்டும் அது வேற மாதிரி. பட் அது வந்து ஓரளவுக்கு அதுலயே அப்சர்வ் பண்ணிக்கும். யூரின் வந்து வெளியே வராது. கிட்டத்தட்ட அவனுக்கு நான் 1.5 வயசு வரைக்குமே அதை யூஸ் பண்ணேன். நான் 2 டஜன் செஞ்சு வச்சிருந்தேன். அவனுக்கு வந்து கடைசி வரைக்கும் அதே தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப மாதிரி பேம்பர்ஸ் ஹக்கிஸ்லாம் ரொம்ப ஃபேமஸா இல்ல. ஸோ எங்கேயாவது வெளியே போறதுனா மட்டும்தான் நாங்க அந்த மாதிரி வாங்குவோம். மற்றபடி வீட்டில் இருக்கும்போது இந்த டயஃபரே தான் நான் யூஸ் பண்ணுவேன். கிளாத் டயஃபர் அவனுக்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை. 4 நூல் போட்டு நான் தைக்கிறேன். இதே போல இங்க ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்ப சாஃப்டா இருக்கிற பார்ட்டை நம்ம இந்த சைடு வச்சு 2 சைடும் இதே போல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளவுதாங்க, நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. இப்ப இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெல்க்ரோவை நீங்க இப்படியே வச்சு பேபிக்கு இப்படியே போட்டு விட்டீங்கன்னா நீட்டா அழகா நின்றுக்கும். பேபி வளர வளர இந்த வெல்க்ரோவும் நம்ம வந்து எவ்வளவு டைட்டா லூஸா வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் ஒட்டிக்கலாம். பேபி வளர வளர நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒட்டிக்கலாம். அதுக்காக தான் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் லைனா கொடுத்துருக்கிறது. நான் என் சன்னுக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுவே நம்ம எலாஸ்டிக் வச்சிட்டோம்னா நம்மளால அப்படி செய்ய முடியாது. இந்த மாதிரி ரெடிமேட்ல கூட விக்குது உள்ள பிளாஸ்டிக் வச்சு. அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஹீட் பேபிக்கு. அதுவும் இல்லாம அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து 100 ருபீஸுக்கு மேல வாங்கின மாதிரி ஞாபகம். இப்ப இன்னுமே அதிகமா இருக்கும். இப்ப இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்குள்ள நீங்க
பேபிக்கு வந்து பேபி சாஃப்ட் டவல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி வாய் துடைக்கிற டவல், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டவலா வாங்கிக்கிங்க. இது வந்து ரொம்ப சின்ன டவல். இந்த மாதிரி பெரிய டவலா வாங்கி ஒரு 4 ஃபோல்டு பண்ற மாதிரி. இது வந்து பேபி சாஃப்ட் டவல்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் இது. இதை வந்து நீங்க 4 ஃபோல்டு, இப்ப நான் 2 ஃபோல்டு தான் பண்ணிருக்கேன், 4 அல்லது 5 ஃபோல்டு நீங்க பண்ணி இதுக்குள்ள நீங்க இன்சர்ட் பண்ணி பேபிக்கு போட்டு விட்டுட்டீங்கன்னா நைட் வந்து ஓவர் நைட் யூரின்லாம் போனா ஓரளவுக்கு இது அப்சார்ப் பண்ணிக்கும். தேவைப்பட்டா நீங்க இதை மட்டும் மாத்திக்கலாம். இது வந்து அப்படியே வச்சுக்கலாம். நீங்க இதை மட்டும் மாத்தி திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்றது ஈஸியா இருக்கும். இதை மட்டும் தனியா எடுத்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து தனியா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை நீங்க தண்ணியில முக்கி எடுத்து காய போட்டாலே போதும். ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் வந்து என் சன்னுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு திக் மெட்டீரியல் வச்சு மேல இன்னொரு துணி கொடுத்து அதை தனியா கலட்ட முடியாத மாதிரி தைச்சு வச்சிருந்தேன். அது வந்து காயறதுக்கு 2 days வரைக்கும் கூட ஆகுது நம்ம கிளைமேட்டுக்கு. சோ இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா ஈஸியா காய வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்க ஒரு 2 டஜன் 3 டஜன் கொஞ்சம் பெரிய சைஸா வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா அப்சார்ப் பண்ற மாதிரி மெட்டீரியலா பார்த்து வாங்கி வைங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுவே டிஸ்போசபிளா வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து சானிட்டரி நாப்கின் வீட்லயே எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மெத்தட்ல நீங்க உங்க பேபிக்கு நல்ல திக்கா, ஏன்னா நாப்கின் அப்படிங்கிறது அந்த பிளட் ஃப்ளோக்கு மட்டும்தான் சரியா இருக்கும், யூரின்க்குலாம் சரியா இருக்காது. அதுல கொஞ்சம் திக்கா காட்டன் வச்சு நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா இதுக்குள்ள இந்த டவலுக்கு பதில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணா நீங்க வந்து அதை தூக்கி போட்டுட்டு போயிடலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 2 ரூபா 3 ரூபா தான் செலவாகும். நம்ம வாங்குற ஹக்கீஸ் பேம்பர்ஸை விடவும் ரொம்பவே சீப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க டிஸ்போஸ் பண்ணாம வாஷ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா டவல் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா நீங்க வந்து நம்ம ஜான்சி குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி அதுல புதுசா ஆக்டிவிட்டிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிரியேட்டிவான ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்களுக்கு எஜுகேட்டிவா இருக்கிற மாதிரி போட்டுட்டு இருக்கேன். உங்க குழந்தைங்க ரொம்பவே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. சோ மறக்காம நம்ம ஜான்சி குட்டீஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். சோ இதே போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.